முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் துணை இராணுவத்தினருக்கு ஓட்டுநர் திறன் மேம்பாட்டு பயிற்சி சென்னை கிண்டியில் உள்ள டான்சியா அரங்கில் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் தமிழ்நாடு அனைத்து ஆம்னி வேன் உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கம் இணைந்து நடத்த இந்த பயிற்சி முகாமில் முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் துணை இராணுவத்தினருக்கான சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளது. இந்த பயிற்சியில் தேரும் முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் துணை இராணுவத்தினருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படுவதுடன் சிறந்த வேலைவாய்ப்புகளும் ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நான் முதல்வன் அப்படின்ற பேரு நான் யோசிச்சுட்டே இருக்கேன். முதல்வர் நான் முதல்வன் ஏற்கிறேன். அப்போ ஒரு தொழில் முனைவோர் எல்லாருமே நான் முதல்வர். இவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு டிரைவராக வந்தா டிரைவரோட பஸ்ல கிளீனர் அவங்க டிரைவர் வருவார். இதனால வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த பஸ் தொழில் மாத்திரம் இல்லை, திடீர்னு போய் நிறைய செஞ்சிருக்காங்க. இவரால் முன்னேற்றப்பட்ட ஒரு ஆட்கள்ல அடியேனும் வரும். ரொம்ப டாப் லெவல்ல இருந்து திரும்ப கீழே வரும்போது என்னை உயர்த்தினார். என் வாழ்நாள் முழுவதும் அவர் வேற மாற்றம். ஒருவனுக்கு திறமை இருந்தால் அவனுக்கு இன்னைக்கு உதாரணம் கோயம்புத்தூர்ல அப்துல்லான்னு ஒரு பையன், அவன் ஒரு உதாரணம். மதுரையில் இருக்க நிறைய பேர் சொல்லிட்டே போனான். ஸோ நான் எப்படி நீங்க நடந்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான அப்படின்னு ஒரு டார்கெட் கொடுத்தாரு. ஸோ அதை நம்ம நிறைவேற்றுவோன்ற நம்பிக்கை இருக்கு. பெத்த பெருமாள் சார் அவருடைய சப்போர்ட்ல நடக்கும்னு நினைக்கிறேன். நாங்க ரெடி, நீங்க ரெடியா? ஓகே, இப்போ இந்த ஆர்பிஎல் திட்டத்தின் இருக்கலாம். நான் என்ன முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் படுத்துறேன். ஆட்டோமொபைல் துறையில் அனுபவம் வாய்ந்த நிபுணர்களால் பயிற்சி நடத்தப்படும். இது முதல் பாயிண்ட். எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் தான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. ஸ்ரீகாந்த் சார் காட்டினாரு, யூஎஸ்ல இருந்து வர போறாங்க, யூஎஸ்ல இருந்து அந்த ட்ரைனர்ஸ் இருக்க போறாங்க. மற்றும் பாத்தீங்கன்னா மாருதி ஏபிடி எக்ஸ் ஜிஎம் திரு ரமேஷ் அவர்கள் இன்றைக்கு இல்லை, அவர் வேற ஒரு வேலையா இருக்காரு. அவர் உங்களுக்கு ட்ரைனிங் எடுக்க போறாரு. அதை தவிர்த்து முன்னாள் எம்டி ஃபார்மர் எம்டி ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அவரும் உங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. அதை தாண்டி நம்ம நிறைய விஷயங்கள் அந்த ட்ரைனிங் என்ன மாதிரி இருக்கும் இவங்களோட சேர்ந்து என்னோட பங்களிப்பு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு டெக்னாலஜி எங்க வருது, சாஃப்ட்வேர் எங்க வருது, இந்த சிஸ்டம் சொன்ன சின்ன ஒரு சிஸ்டம் கேர் தான், அது எப்படி இதா ஒர்க் ஆகுது அந்த புரிதல் இருந்துட்டா. ஏன்னா சார் பொன்பாஸ்கர் சார் சொல்றப்போ நீங்க ரொம்ப அந்த பராமரிப்பு இருக்கு, வெஹிக்கிள் பராமரிப்பு ரொம்ப முக்கியமா இருக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க எப்படி கரெக்டான கேர்ல, கரெக்டான ஸ்பீட்ல, கரெக்டான லேன்ல ஓட்டுறப்பதான் நிறைய மைலேஜ் கிடைக்கும், நிறைய ஏர்னிங்ஸ் கிடைக்கும், சேவிங்ஸ் இருக்கும். இன்னைக்கு ஏர்னிங்ஸ் இருக்குதோ இல்லையோ, சேவிங்ஸ் பண்ணாலே ஏர்னிங்ஸ் ஆகும். கரெக்டா? ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ சேவிங்ஸ் பண்றதுக்கான அது எப்படி நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் அவங்க அனுபவசாலிகள். ஒரு 100 வண்டி வச்சுட்டு இது பண்ணிட்டு மேனேஜ்மெண்ட் இருக்க பல வருஷமா. ஸோ அவங்க எல்லாரும் அவங்களோட இன்புட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இதுல வரப்பெல்லாம் டைரக்டா வேலைக்கு வரப்போ. ஓகேங்களா? அடுத்தபடியாக இந்த பயிற்சி 3 நாள், 2 நாள் தேரி இருக்கும். கடைசி நாள் இது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் டிஎன்எஸ்டிசி அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் நடத்துனர்கள் சங்கம் AOBOOA இந்த வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், உள்வாங்கிக்கோங்க. உடன் இணைந்து இந்த சிறப்பு பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அப்கோர்ஸ் டான்சியா FNF சர்வீஸ் சென்டர் அவங்களுடைய அவங்க உங்களுக்கு பயிற்சி கூடாரங்கள் நடத்தப்படும். இதுல 2 டைப் ஆஃப் ட்ரைனிங் இருக்குது உங்களுக்கு. ஒன்னு கோட்பாடு பயிற்சி, ரிலேட்டட் தியரி. ஓகேங்களா? இந்த அவங்க சேவை செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு, அவங்க நிறைய வண்டிகள் ஓட்டியிருப்பாங்க. சரிங்களா? அதனாலதான் LME HME டிரைவர் வச்சிருக்கவங்க கூட ஒண்ணு. இதுல என்ன சர்டிபிகேட் கொடுக்க போறீங்க? ஆர்டிஓ ஏற்கனவே HME லைசன்ஸ் கொடுத்துட்டா, ஆர்டிஓ சைன் பண்ணியாச்சு, ரோட்ல ஓட்டினா பிரச்சனை கிடையாது. சரிங்களா? யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனா இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் ஒரு விஷயம், ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு 30 வருடத்துக்கு முன்னால நமக்கு 4 வழி சாலை கிடையாது. 30 வருடத்துக்கு முன்னால 4-way roads are not there. Number 2, 30 years back, okay,
இது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை வந்துருச்சு, அதுக்கு பயிற்சி வேணும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து எப்பவுமே வந்து நல்ல பென்சில் அடிக்காம பயணிகளை சேஃப்டியா கூட்டிட்டு போய் சேஃப்டியா இறக்கி பயணிகளுக்கு பாதுகாப்பு கரெக்டா இருக்கிறதுக்காகதான் ராணுவ முகாம் நடத்துறோம், உடனே செய்வோம் அப்படின்னு சொல்லி உடனே அந்த ராணுவ முன்னெடுத்து அதே மோகன் சார் மசாலா சார் எல்லாரும் வந்து ஒட்டுக்கா சேர்ந்து இந்த விழாவை இன்னைக்கு சிறப்பாக நடந்திருக்கோம். கண்டிப்பா எல்லாருடைய நாட்டை எப்படி பாதுகாத்தீங்கன்னா எங்களுடைய 35 உயிரா இருந்தாலும் அதை வந்து ஒழுங்கா கொண்டு போய் அந்த ஊரை சேர்த்தாதான் எங்களுக்கும் வந்து இந்த தொழில் வந்து முன்னேற்றம். இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஏன்னா எல்லாத்தையும் பேசிட்டாங்க. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த பிரசிடென்ட் சார் மோகன் சார் அவர்களுக்கும் இந்த அமைப்பின் தலைவர் பிரசிடென்ட் மிஸ்டர் இளங்கோ அவர்களுக்கும் சரி